ஆத்தூருக்கு கால் மேல பாலம் கட்டுனீங்க. அந்த பாலம் கடந்த வெள்ளத்தின் பொழுது அடித்து செல்லப்பட்டு விட்டது. இதுவரைக்கும் அந்த ஆத்தூரினுடைய பாலத்தை நீங்க கட்டியிருக்கீங்களா? கெட்டவே இல்லை. ஆர்நேர்ல இருக்கக்கூடிய பண்டாரங்குளம் புதுக்குளம்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்களே சிறு வயதுல போய் குளித்து நிரம்பியதாக இருக்கும். பண்டாரங்குளமும் புதுக்குளமும் அந்த குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறதா? நீங்க மக்களுடைய பணத்தை தான் தூர்வாரிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க குளங்களை தூர்வாரவில்லை. திருச்செந்தூர் அடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடன்குடியில ஒரே திட்டத்தை 4 தடவை செய்யக்கூடிய மகா பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த அமைச்சர். என்னன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பணிகள் செய்து, அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல கடைகளை மராமரித்து செய்து அதை கடையில் உள்ள உரிமையாளர்களிடம் கொடுத்து விட்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய கடைகளை உருவாக்குகின்ற பட்சத்துல மறுபடியும் 3 கோடி ரூபாய்க்கு அதே இடத்துல டெண்டர். ஒரு வேலைக்கு 9 வேலையா செய்வீங்க. இதுதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா? முதலில் நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செம்மையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கங்களை பற்றி கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதனை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம். அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்றை சொல்கிறார். எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னான்னு சொல்லி கேட்கிறார். நாங்கள் இன்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறோம், இன்று தமிழக மக்கள் எம்ஜிஆருடைய மறு உருவமாகத்தான் தளபதியை பார்த்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்கும் அரசியல் லாபத்துக்கும் நாங்கள் சொல்லவில்லை. நீங்க பேச சொல்றீங்க எம்ஜிஆர் திமுகவினுடைய பொருளாளராக இருந்தாரு. அதுக்கு பின்னால் உள்ள கதையும் சேர்த்து சொல்லணும். இவங்க எல்லாம் சிறிய வயதுக்காரர்கள், இவங்களுக்கு விளக்கம் தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தார். உங்களுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார். அவர் ஆண்ட 11 ஆண்டு காலமும் உங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த விடாமல் கடைசி வரைக்கும் உங்களையே வெளியிலே உட்கார வச்சுட்டு அந்த மனிதனும் மேலே போய் சேர்ந்தார். இதுதான் அந்த வரலாறு. நீங்க செலக்டிவ் அம்னீசியா மாதிரி, நீங்க நடுவுல பக்கத்தை காணுங்கிற மாதிரி பாதியை சொல்லி மீதியை சொல்லாம இருக்கீங்க. மீதி கதையையும் நீங்கள் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனிதர், வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இதே தமிழக மக்கள் தளபதியை அவருடைய மறு உருவமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை.